தோழர் வணக்கம். வணக்கம் மருளான தோழர். தோழர், தமிழக அரசு காவல்துறை பயன்படுத்துகிற வாகனத்தை வந்து நாய் வண்டி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசியிருக்காப்லையே எச்சராஜா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த டாஸ்மாக் முறைகேடை கண்டிச்சு போராட்டம் நடத்தினாரு. ஆமாம் ஆமாம். அவர் நாய் வண்டியில எல்லாம் அவர் ஏற மாட்டாரு. ஏன்னா அது பைத்தியம். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வண்டி எடுத்து நிறுத்தினா பட்டு நேரி உட்காந்துருக்கும் அந்த பைத்தியம். ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றமே அந்த ஆள் மனநிலையை பரிசோதனை செய்யுங்கன்னு சொல்லி இருக்காரு. இந்த ஹைகோர்ட்டாவது மயிராதுன்னு சொன்ன இந்த நாய் வண்டின்னு சொல்லுது பாருங்க. இது நல்லா நடமாட விட்டுருக்கதே பெரிய கேவலம். நான் வசதியான நாயா தான் நம்ம ஏசி வண்டியில கூட ஏத்தலாம். இது பீகார்ல இருந்து வந்த வந்தேரி சொறி பிடிச்ச நாய். இதுக்கு இந்த வண்டியா அதிகம் குப்பை வண்டியில ஏற்றி அமைச்சிருக்கணுங்க. சிஎம் கிட்ட அடுத்த முறை போராட்டம் பண்ணா குப்பை வண்டி அனுப்ப சொல்லி நம்ம எல்லாரும் கடிதம் போட்டோம் இந்த நாய்க்கு. இதுல இன்னொரு கூத்து, இந்த அண்ணாமலை இருக்கிறான் பார், அறபோது அண்ணாமலை, அந்த ஆள் சொல்றான், அந்த கட்சியினுடைய தலைவர் பாரதி ராசா கட்சிடுவானே பிஜேபியா, அவன் சொல்றான் முதல்வர் படத்தை மாற்றுவதுக்கு ஆணி எடுத்துன்னு வரேன், படத்தை மாட்டுவேன்றான். எங்க டாஸ்மாக்ல. கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். ஏண்டா அப்ப உன் பிஜேபி ஆடுற மாநிலத்துல எல்லாம் ஒரு முதல்வர் படத்தை மாட்டு இல்லையா? நீ மோடி நினைச்சா இந்தியா முழுசும் மது விலக்கு ஒரு கையெழுத்துல சட்டம் போட்டா இந்தியா முழுசும் மது விலக்கு வந்துருமா? அதை செய்ய சொல்லு. அது இல்லைன்னா வா 2 ஆணி எடுத்துன்னு வா, முதல்வர் படத்தையும் மாட்டுறோம் நாங்க, நீ பக்கத்துல மோடி படத்தை மாட்டு போ, 2 படத்தையும் மாட்டலாம். வரியா? வாடா.